ரோமன் ரெயின்ஸ் உண்மையிலேயே ரெசல்மேனியால தோக்கலை. இதை பற்றி தான் நீ வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் மறக்காமல் எந்த விதமான ரெஸ்லிங் செய்கிற தமிழை தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய டைட்டில் ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. ரெஸ்லிங் ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்பவே ஹேட்டர்ஸ் கம்மியாக இருந்தது. அதனால் ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரைட்டிங்கை ரொம்ப நாள் கொண்டு போகலான்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதர்ஸ்குள்ளேயே பிரிவினை உருவாக்கலாம், பிளட் லைனுக்குள்ளே பிரேக்கப் உண்டாகலாம், பிளட் லைனுக்குள்ளே அகைன் டைட்டில் மேட்சை வைக்கலாம், ராக்கு கூட மேட்ச் வைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சுருந்தாங்க. முதலாவது WWE பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராயல் ரம்பவை சிஎம் பங்குக்காக ஒதுக்குனாங்க. இன்ஜுரி ஆனதுனால அதை கோடி ரோட்ஸ் தட்டிட்டாரு. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா கூட ஹெவிவெயிட் சாம்பியனான செத் ரோல்ஸ் கூட மோதணும்னு சொல்லிட்டு ஸ்டோர் லைனை கிளப்பி விட்டாங்க. ஒரு சைடு இப்படி போயிட்டு இருக்க ஸ்மாக் டவுன் சைடு பார்த்தீங்கன்னா ராக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட மோததா ஒரு பிளான் வந்துருந்தது. ஆக்சுவலி இதை சொன்னதே யார் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான். நான் அவங்க கூட ரெஸ்லிமேனியால மோத போகிறது இல்லை, ரெஸ்லிங் ஃபேன்ஸ் விரும்புகிற கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ரோமனுக்கு பதிலாக ராக் வெர்சஸ் ரோமன் தான் நடக்கும், நான் இப்போ அவங்க கூட மோத போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி WWE ஆக்சுவல் பிளானே அதுதான். ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் தானா ரோமன் ரெயின்ஸ் கூட ரெஸ்லிமேனியால மோதணும், கோடி ரோட்ஸ் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதணும். அவருடைய ஸ்டோரி என்ன, ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும். இதே மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு கிடச்சிருக்கும். ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்டோரியை வந்து ஃபினிஷ் பண்ணணும்னா அது வந்து கண்டிப்பாக கோடி ரோட்ஸாக தான் முடியும். கோடி ரோட்ஸ் வீட் வான் கோடி ரோட்ஸ்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் கிளப்பி விட்டானுங்க. ஸோ அதனால் WWE பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்கள் இதை வச்சு சமாளித்து பார்த்தாங்க. பட் ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்சை விட கோடி ரோட்ஸோட மேட்ச் வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. வேறு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா WWE வந்து கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்சை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ராக்கை ஹீல் டர்ன் பண்ண வச்சு அதுக்கப்புறமா ஒரு டாக்டிங் மேட்ச் ஆக்கி அந்த கதையை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போச்சு. ரெஸ்ல்மேனியா எண்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை தோக்க வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிஸ்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே போயிட்டு இருந்ததுதான். பட் ஆனால் WWEல பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோடைய அந்த சாம்பியன்ஷிப் பங்கேற்பு அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 100 நாள் சாம்பியனாக இருந்தார் வைங்களேன். ஹல்க் ஹோகனுடைய லாங்கஸ்ட் டிவிஷன் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து முடிவெடுச்சிருப்பார். இதன் மூலியமாக தேர்ட் ஜெனரேஷனில் தேர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரேஜிங் சாம்பியனாக இருந்தார் அப்படிங்கிற பெருமையும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு கிடச்சிருக்கும். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா சரி ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரேஜினை இன்னும் கொஞ்சம் பெருசாக வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோடைய கால் ஷீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா இல்லை. WWE பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சவுதி அரேபியாவில் ஈவெண்ட் நடத்துகிறாங்க, சம்மர்ஸ்லாம் ஷோ நடத்துகிறாங்க. இதிலலாம் ரோமன் ரெயின்ஸ் வராரு அப்படின்னு சொன்னாலும் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் லுக்கீமியா வந்து கொஞ்சம் இப்போதைக்கு ப்ராப்ளமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கிறதுனால ரோமன் ரெயின்ஸ் சில நாட்கள் வரமாட்டார். சரி இதுக்கப்புறமும் இதை தள்ளி போட வேண்டாம்னு சொல்லிட்டு தான் கோடி ரோட்ஸ் கிட்ட சாம்பியன்ஷிப்பாக கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அன்னைக்கு மட்டும் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாமல் சரி கோடி ரோட்ஸ் வந்து ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாரு, வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாரு, அது ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச் தான் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் இந்த ரெஸ்ல்மேனியாலையும் பார்த்தீங்கன்னா அவரோட டைட்டில் ரீட்டைன் பண்ணியிருப்பாரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ராக் வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட தோக்கலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேற. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட கண்டிப்பாக தோப்பார். அதுக்கு காரணம் அவருடைய ரத்தம், ஃபேமிலி மற்றும் ரோமனுக்கும் ராக்குக்கும் இருக்கிற ஃபாண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட தோக்கிறதுக்காக ராகு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கேவலப்படணும்னாலும் கேவலப்படுவார். அதுவே மற்ற ரெஸ்லர்ஸ்கிட்ட தோக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அக்செப்டே பண்ண மாட்டார். அது நம்ம ஜான்சனாக நேரடியாக நிற்கும்போது ஜான்சனாவை ஒரு அடி கூட அடிக்காமல் திருப்பி தூக்கி போட்டு மீச்சிருப்பாரு. அதுலேயே நல்லா தெரிஞ்சிருச்சு. ரோமன் ரெயின்ஸ் ஒரு கிரேட்டஸ்ட் சாம்பியன் தான். அவர் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் சாம்பியன்ஷிப் வச்சுருந்ததை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக கண்டிப்பாக வீடியோ போடுவேன், வேண்டானா போட மாட்டேன். சரிங்களா?